ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை ஃபில் பண்ணி பிஎல்ஓ கிட்ட வந்து கொடுத்துருப்பீங்க. சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ உங்கள் வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணிட்டாங்களா இல்லையான்றத எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். voters.eci.government.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழகம் முழுவதும் எஸ்ஐஆர் இருக்க பாருங்கள், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து போயிட்டுருக்கு. அதாவது சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ உங்கள் வீடு தேடி வந்து வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை கொடுத்துருப்பாங்க. கொடுக்காதவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முக்கிய கால் வித் பிஎல்ஓ அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் ஊருக்கு யார் பூத் லெவல் ஆஃபீஸராக இருக்காங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி என்னோடய ஃபார்ம் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கி நீங்கள் ஃபில் பண்ண பாருங்கள். இந்த எனிமிரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான கடைசி தேதி 4/12/2025. அதுக்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துருணுங்க. ஸோ நிறைய பேர் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா 95% மேலே கணக்கீட்டு படிவத்தை வழங்கிட்டோம் அப்படின்ற மாரி ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. அதேமாரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கினவங்க சீக்கிரமாக அந்த ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி பிஎல்ஓ கிட்ட வந்து கொடுக்க பாருங்கள். இந்த மாதிரி தான் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. எப்படி ஃபார்மை ஃபில் பண்ணுறது இதை பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி 2002 வாக்காளர் பட்டியலாம் எப்படி செக் பண்ணுறது அதை கொடுத்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஃபார்ம் வராதவங்க பிஎல்ஓ கால் பண்ணி ஃபார்மை வந்து கேட்டு வாங்கிட்டு ஃபில் பண்ணுங்கள். ஸோ ஃபார்ம் அப்பயும் கிடைக்கல அப்படின்றவங்க ஆன்லைன் மூலமாக ஃபில் பண்ண பாருங்கள். இதை தவிர்த்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்தவங்க ஃபில் பண்ணி பிஎல்ஓ கிட்டே கொடுக்க பாருங்கள். அவங்க வாங்கலனாலும் வந்து வாங்கிப்பாங்க, அதுக்குள்ளே நீங்கள் கொடுக்க பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த கணக்கீட்டு படிவத்தை நீங்கள் பிஎல்ஓ கிட்டே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்மை அவங்க ஆன்லைன் மூலமாக கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவாங்க. அப்படியே அவங்க ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணால் மட்டும்தான் டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் வருங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்ஃபர்மேஷன். அதாவது இந்த நீங்கள் கணக்கீட்டு படிவத்தை ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க பாருங்கள், இந்த ஃபார்மை அவங்க ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த அவங்க சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ உங்கள் இந்த எனிமிரேஷன் ஃபார்மை ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணிட்டாங்களா இல்லைன்றதை நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு நம்மளே தாராளமாக செக் பண்ணிக்கலாங்க. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் முதல்ல நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாரி இருக்கீங்க. அக்கௌண்ட் இருக்கவங்க லாகின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து பயன்படுத்தி அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுற மாரி இருக்கும். க்ரியேட் பண்ணி லாகின்லாம் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபில் எனிமிரேஷன் ஃபார்ம்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு லாகின் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குங்க. இதில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். ஸோ அக்கௌண்ட் இருக்கவங்க மொபைல் நம்பர் கேப்சா கொடுத்தீங்க அப்படின்னா ரெக்வெஸ்ட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் மொபைலுக்கு ஓடிபி வரும், அதை என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அக்கௌண்ட் இல்லாதவங்க சைன்அப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி புதுசாக இந்த மாதிரி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் வந்து கேட்கும். ஸோ நான் இப்போதைக்கு லாகின் பண்ணி இந்த மாதிரி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது லாகின் பண்ணியாச்சு. மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபில் எனிமிரேஷன் ஃபார்ம்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டேட் கேட்கும். இதில் போயிட்டு நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்றத நம்ம சைட் பண்ணிக்கலாங்க. சைட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் போயிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடிக்கான நம்பர் இருக்குது பாருங்கள், அந்த நம்பரை அப்படியே பார்த்து வந்து பார்த்தா டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா நீங்கள் அந்த நம்பரை வச்சு கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யுவர் ஃபார்ம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் வித் த மொபைல் நம்பர் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் பிஎல்ஓ. அதாவது இந்த ஓட்டர் ஐடிக்கான நம்பருடைய ஃபார்மை ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தங்க. உங்களுடைய ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ ஆன்லைன் மூலமாக ஏற்றிட்டாங்க. அதேமாரி ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ண சொல்ல எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதையும் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தா எங்களோட டீட்டெயில்ஸ் தான். இது வந்து எங்களுடைய நாங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகலாம் சப்மிட் பண்ணல. நார்மலாக வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை ஃபில் பண்ணி பிஎல்ஓ கிட்ட கொடுத்தோம். அவங்க ஆன்லைன் மூலமாக ஏற்றிட்டாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் செக் பண்ண சொல்ல அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்ற மாரி வந்து இந்த மாதிரி ஷோ ஆகிடுச்சு. அதேமாரி நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாரோடைய டீட்டெயில்ஸுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. நீங்கள் கணக்கீட்டு படிவத்தை அதை வந்து அவங்க ஆன்லைனில் சப்மிட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்றத இதன் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி வந்து சப்மிட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்க சொல்ல இந்த மாதிரி சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஓட்டரில் இருக்க அந்த எனிமிரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம்.
ஒருவேளை நீங்கள் சப்மிட் கொடுத்து இந்த மாதிரி காமிக்கல உங்களுக்கு டேரெக்டாக ஆன்லைன் மூலமாக எனிமினேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் போகுது அப்படின்னா நீங்கள் கொடுத்த ஓட்டரை நம்பருக்கு இன்னும் சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ வந்து ஆன்லைன் மூலமாக ஏற்றாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். இதுதாங்க இன்ஃபர்மேஷன். அதாவது நீங்கள் வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை பிஎல்ஓ கிட்ட ஃபில் பண்ணி கொடுத்தவங்க அவங்க அந்த சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க அப்லோட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்றத இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். மறக்காமல் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா இந்த அவங்க பிஎல்ஓ வந்து ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணால் மட்டும்தாங்க டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் வந்து சேரும். ஸோ கடைசி தேதி 4/12/2025 அதுக்குள்ளே சீக்கிரமாக உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுக்க பாருங்கள். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.